அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் எழுந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி, பால் இதெல்லாம் வாசல்லையே விற்றுக்கிட்டு வருவாங்க. அதை நம்ம அப்படியே வாங்கிக்குவோம். சில பேர் பக்கத்தில் கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போவாங்க. இது இயல்பாக நம்ம நாட்டில் நடக்கிறது தான். அது மாதிரி ஒரு அம்மா காய்கறி வாங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் மருந்து கடை அங்கே போய், அப்போ 2 நாளாக தலைவலிக்குதுப்பா, எனக்கு தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை கொடு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ஏற்கனவே வாங்கிட்டு போனீங்களே, என்ன சரியாகலப்பா, சரி வேறு கொடுக்குறேங்க அப்படின்னு அவர் கொடுத்துருக்குறாரு. இப்போ அந்த வாங்கிட்டு அந்த அம்மா வருது. சாப்பிட்ட பிறகு போட்டுங்கம்மான்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அந்த அம்மாவும் அதே மாதிரி வந்து காலையில் 2 இட்லி ஒரு காபி சாப்பிட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த சம்பவத்தில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக படுதுங்களா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ இந்த அம்மா பண்ணது பெரிய தப்புன்னு நான் சொல்லலை. மருத்துவ உலகத்தினுடைய மகத்தான மேதைகள், சிறந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க இது காய்கறி வாங்க போயிட்டு கடைக்கு போய் தலைவலிக்குது மாத்திரை வாங்கினு தப்பா அப்படின்னு. பெரிய தப்பு, மன்னிக்கணும், பெரிய தப்பு. இது எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தவறு இது வளர்ந்துருக்கு அப்படின்னா, 2020 இருந்ததை விட இப்போ இந்த ஒரு 5 ஆண்டுகள், இது 6வது ஆண்டா, 2026 இது கிட்டத்தட்ட ஒரு 50 மடங்கு இந்தியாவிலே அதிகமாகி இருக்கிறது இந்த தவறு அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளி விவரப்படி. நீ கேட்கலாம், என்னங்க தப்பு இதில் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, கடைக்கு போய் இந்த அம்மா மருந்து வாங்கிட்டு வந்தது இல்லை, அதுதாங்க தப்பு. பின்ன என்ன, அம்மா அனுப்பாமல் வீட்டுக்காரரை அனுப்பணுமா? அங்கே தான் கூடவே ஒரு அடிமை ஒருத்தன் ஆயுசு முழுக்க இருக்கிறானே அவனை அனுப்பணுமா, இல்லை பிள்ளைங்களை அனுப்பணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. யாரையும் அனுப்பக்கூடாதுங்க. மருந்து கடைக்கு போய், இப்படி சொல்கிறேனே, காய்கறி கடைக்கு போய் நமக்கு தேவையான காய்கறி என்று நாம் தீர்மானித்து வாங்குவதை போல, மருந்து கடைக்கு போய் நமக்கு தேவையான மருந்து என்று நாமே வாங்கி கொண்டு வருவது நம்முடைய உடம்பை நாமே தண்டிப்பது மாதிரி. என்னது தண்டிப்பது மாதிரி? இப்போ மருந்து கடையில் போய் அந்த அம்மா என்ன கேட்டாங்க, தலைவலிக்குதுப்பா ஏதாவது மாத்திரை கொடு அப்படின்னாங்க. இப்போ கொடுக்குறவர் யார்? முதல் தப்பு, அவர் டாக்டர் கிடையாது, அவர் ஃபார்மசிஸ்ட். முறைப்படி அனுமதி வாங்கி செயல்படுகிற மருந்து கடையாக இருந்தால் அதை நடத்துகிறவர் ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கணும். சில பேர் கடைக்கு வேலைக்கார பசங்களை வச்சுருப்பாங்க. கடை வியாபாரியாக அவருடைய சித்தப்பா பையன், மாமா பையன் அப்படின்னு பையனை அந்த வேலையில் இழுத்து விடணும் அப்படின்னு வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காகவே அந்த பசங்களையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. சொந்தக்கார பையன் ஊரில் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தான், நான் தான் வாடா நம்ம கடையில் கொஞ்சம் வேலையை பார்த்துக்க அப்படின்னு ஏதோ பலசர கடை மாதிரி அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து அந்த வேலையில் வச்சுருப்பார். அந்த பையன்கிட்டக்க அவன் அங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு, தலைவலின்னு வந்தால் இந்த மாத்திரை தரணுமா, முதுவலின்னு வந்தால் இந்த மாத்திரை தரணுமா அப்படின்னு அவன் குத்து மதிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாராவது வந்து தலைவலின்னு கேட்டால் அந்த மாத்திரை எடுத்து கொடுப்பான். இது எவ்வளோ பெரிய தவறு. உங்கள் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு இடத்தில் வலி இருக்கிறது, தொந்தரவு இருக்கிறது என்றால் மருத்துவரிடத்தில் சென்றுதான் என்ன மருந்து என்று தெரிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கடைக்கு நாம செல்லக்கூடாது. எப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குதுங்களே, அதாவது இப்போ இந்த இடத்துல முட்டி வலிக்குது அப்படின்னா, முட்டி வலிக்குன்னு ஒரு தைலம் தாப்பா அப்படின்னா அந்த தைலம் வாங்கி தேய்ச்சிக்கலாம். கையில் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னா தலைவலிக்கு தைலம் இருக்கிறது, அதை வாங்கி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மெழுகு மாதிரி இருக்கும், அந்த பேர் சொல்ல விரும்பல, அதை நெத்தியில் தேய்ச்சிக்கலாம் வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே சாப்பிடுவதற்கு என்று மாத்திரையாகவோ மருந்தாகவோ சிறப்பாகவோ இருந்தால் அதை கடையில் போய் நாமே ஒரு பெயரை சொல்லியோ அல்லது அங்கு இருக்கிறவர்கள் எடுத்து கொடுத்தோ 1-2 முறை அது மாதிரி செய்யலாம். ரொம்ப நோய் பெரிய தீவிரமான பெரிய நோயாக இல்லாமல் சும்மா அங்கே வலிக்குதுன்னா ஒரு தடவை செய்யலாம். அதற்கு பிறகும் அது சரியாகவில்லை என்றால் மருத்துவர் தான் இதற்கு சரியா. இப்படி சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, வரவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு யார்கிட்ட போகிறோம்? சமையல்காரர், அதுக்குன்னு இருக்கிற கேட்டரரை கூப்பிட்டு தான் பண்ணுறமே தவிர நான் என்னுடைய கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு சமைங்கன்னு சொல்லுவேன்னா, இல்லை என்னோடய 2 வீலர் பார்த்துக்கிறாரு ஒரு மெக்கானிக்கு, அவரை கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் சமையல் வேலை பார்த்துங்க, ஒரு 400-500 பேர் வருவாங்க, 1000 பேர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 1000 பேருக்கு தேவையான கல்யாண மெனு இது தான், நீங்கள் சமைச்சு போடுங்கன்னு சொல்லுவேன்னா
அவருக்கு என்ன சம்பந்தம்? இவர் இந்த வேலையில் சிறந்தவர். ஒருவர் மருந்து கடை வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் மருத்துவர் எழுதி கொடுத்த அந்த சீட்டில் இருக்கிற மருந்தை அவர் எடுத்து தருவாரே தவிர அவரே மருத்துவர் கிடையாது. அவர் மருத்துவரா, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு கடையில் வாங்கலாம். ஆனால் நம்முடைய நோய் என்ன, நம்முடைய உடலுக்கு என்ன சிக்கல் என்பதை நேரடியாக மருந்து கடையில் போய் சொல்லி வாங்குவது என்பது மிக 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 தவறு. இது எந்த வகையிலும் அனுமதிப்பதற்கு உரியது அல்ல. ஆனால் நம்முடைய மக்கள் மருத்துவரிடத்திலே சென்று மருந்து வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். மருத்துவரிடம் செலவாகும் என்பதற்காக நேரடியாக செல்லுகிறார்கள். தவறு என்பது மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அரசாங்கம் எவ்வளவோ அருமையான இலவச மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க, அங்கே போய் கேட்டுக்கலாம். ஒருவேளை போன தடவை வாங்கின ஸ்லிப்பை திரும்ப நீங்கள் காமிச்சு 2ஆம் முறை கூட வாங்கலாம். ஆனால் ஓரலாக நம்மளா ஒரு மருந்தை சொல்கிறது, கடையில் இருக்கவங்க எடுத்து கொடுக்கறது, அதை சாப்பிடுவது என்பது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், சில பேர் எங்கள் அப்பாவுக்கு இதை சாப்பிட்டு அவருக்கு வந்த வயிற்று வலி சரியாக போச்சு, அதனால் இதை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. வயிற்று வலி அப்பா ஒன்று வாங்கியிருப்பார், அவருக்கு அது சரியாக போயிருக்கோம். அப்பா போன தடவை உனக்கு வயிற்று வலி வந்தப்பா என்னப்பா சாப்பிட்ட? நான் அந்த பேரை சொல்லுவார், அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி குடித்தேன்ப்பா, வயிறு சரியாயிடுச்சு அப்படின்னு. அதை கேட்டுக்கிட்டு அந்த அம்மா போய் அந்த பிராண்டு பேரை சொல்லி அவங்களும் அதே மாதிரி தண்ணியை விட்டு கரைச்சி குடிப்பாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு! அவர் ஆண், இவர் பெண், அவருடைய வயது வேறு, இவருடைய வயது வேறு, அவருடைய உடல்நிலை, இவருடைய உடல்நிலை, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே சில நோய்கள் உடம்பில் இருக்கும் என்றால் அவர்களுக்கு இந்த மருந்து ஒருவேளை ஒவ்வாமையை உருவாக்கலாம், அலர்ஜின்னு சொல்லுவோமே, அது ஒத்துக்காமல் போகலாம், அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விடலாம். நாமே மருத்துவராக நம்மை நினைத்து கொண்டோ அல்லது ஒரு வியாபாரியை மருத்துவராக நினைத்து அவர் சொல்லுகிற மருந்தை சாப்பிடுவதோ இதுவே ஒரு பழக்கமாக இருக்கக்கூடாது. எப்பொழுது உடம்பு சரியில்லை என்றாலும் நேரடியாக கடைக்கு செல்லாதீர்கள், சரியான மருத்துவரை அணுகுங்கள். காரணம், உங்கள் கையில் இருக்கிற காசை விட உங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திக்கு இணையானது ஆரோக்கியம். வேறு எது போனாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் போய்விட்டது என்றால் வீடு சரியில்லைனா வேறு வீடு மாற்றிக்கலாம், வண்டி சரியில்லைனா வேறு வண்டி மாற்றிக்கலாம், உடம்பு கெட்டுப்போச்சுன்னா வேறு உடம்பு மாற்ற முடியாது. வேறு உடம்பு மாற்றுவது என்பது நம் கையில் இல்லை. இருக்கும் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை விட சிறந்த சொத்து வேறு எதுவுமே கிடையாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மருந்து கடைக்கு செல்லாதீர்கள், மருத்துவரிடம் செல்லுங்கள், நிச்சயம் சரியாகும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.